அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சில தாவேக்கா தற்குறிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். விஜயுடைய வெற்றி இதுதான். இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களை தூண்டி விட்டு பேசினாப்பிள்ள ஞாபகம் இருக்கா? இப்போ குட்டீஸ் நண்பா நண்பீஸ் நீங்கள் எல்லாம் வந்து உங்கள் அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணணும். நீங்கள் எல்லாம் வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், தாவேக்காவுக்கு ஓட்டு போட வச்சுருங்க, கிண்டர் ஜாய் வேணும்னு அடம்பிடிச்சு கேட்பீங்களா, அந்த மாதிரி நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவையும் அடம்பிடிச்சு ஓட்டு போட வைங்க அப்படின்லாம் சொன்னதோடைய விளைவு இப்படி தான் இருக்கும். தாவேக்காவுடைய தொண்டர்கள் இந்த வயசு கேட்டகரியில் தான் இருக்காங்க. பயங்கரமான ஒரு புரட்சியை நிகழ்த்த ட்ரை பண்ணுறாங்க தாவேக்கா தொண்டர்கள். 5 வயசுலேருந்தே ஓட்டு உரிமை இருக்கணும், விட்டா பண்ணாலும் பண்ணிடுவானுங்க. மே 4ஆம் தேதிக்கு பிறகு 18 வயசுக்கு மேலே ஓட்டுரிமை இருக்கிறதுனால தான் எங்களால் ஜெயிக்க முடியாமல் போச்சு. உண்மையான ஜனநாயகத்தை இங்கே பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், உண்மையான ஜனநாயக நாடாக இருந்துச்சு இந்த நாடுன்னு சொன்னால், தயவு செஞ்சு ஓட்டுரிமை 18 வயசுன்றதை 5 வயசு ஆக்குங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எங்கள் கூட சண்டை போட்டு பாருங்க. இப்படிலாம் ஏதாவது போராட்டம் பண்ணாலும் பண்ணிட போறானுங்க. ஒரு மயிரை கிளிக்கல, அதாவது டிஎம்கேலாம் வராது. 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு, பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க, மாசம் 1000 ரூபாய். 4 வருஷம் இந்த கஷ்டத்தை கொடுத்து 5000 ரூபாய் கொடுத்தா எல்லாமே போயிருமா? ஜூலியர் நாய் ப்ரோ, நாயெல்லாம் இப்படி வந்து நம்ம பிரச்சாரத்துக்குள்ள பேச முடியும்? நம்புறோம் அவரை, முழுக்க நாங்க அண்ணன் நம்பிட்டோம், இறங்கிட்டோம், கேட்க வைக்கிறோம் அவரை. முதலமைச்சர் அவர் தான் கடைசி வாய்ப்பு. ஓகேங்களா? இதை விட்டுட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. 20,000 ரூபாய் பேட்டு 150 தொகுதி டிவிக்கா ஜெயிக்குது. 1 ரூபாய் சம்பளம் நான் உங்களுக்கு தரேன். யாரெல்லாம் கூட பெட் கட்டுறீங்களா? 150 தொகுதி டிவிக்கா வின் பண்ணு. தோக்காது. 20,000 ரூபாய் உங்களுக்கு தரேன், நான் 20,000 ரூபாய் தரேன். இந்த நபரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இந்த நபர் வீட்டு பக்கத்தில் யாராவது இருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு இந்த 20,000 ரூபாயை தயவு செஞ்சு வாங்கிருங்க யாராவது. ஏன்னா பெட்டு கட்டியிருக்காப்புல, கட்டுச்சா யாராவது ஒருத்தராவது வாங்கிருங்க. சொன்னதை செய்யணும். விஜய் வந்து இந்த பைரவா படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார், யாருக்கிட்ட இல்லாத ஒரு கெட்டா பழக்கம் எங்ககிட்ட இருக்கு, சொல்ல காப்பாற்றுறது, சொல்ல காப்பாற்றணும் இவனுங்க. அது எப்படிங்க தற்குறிகளுடைய வாய் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு. எங்கேயோ எவனோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரி ஏதோ ஒன்று திறந்து விட்டான், எல்லா பைத்தியங்களும் ரோட்டில் வந்து கிடக்குது. மனநலம் பாதிக்கப்பட்ட கும்பல். தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை 1,80,00,000 பேர் அபிஷியலா பதிஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொண்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். அப்படி இருக்கப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒரு 1.5 கோடி பேர்ல 1,80,00,000 பேர்ல ஒரு சராசரியா ஒரு 40%, ஒரு 40 லட்சம் 60 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 60 லட்சம் பேர் ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தாலே கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேல. ஸோ நிச்சயமா ஆட்சி அமைக்க போறது தமிழக வெற்றி கழகம் தான். தலைவர் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக போறாங்க. இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ அதனால மற்ற கட்சியை சார்ந்த நண்பர்கள் இன்னும் நாங்க தான் நினைச்சுக்கிட்டு தயவு செய்து உங்களுடைய மன கனவை சிதைச்சிடாதீங்க, அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ தயவு செய்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வீரனுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வெற்றியை விட தோல்வியை அக்செப்ட் பண்ணி பழகிக்கணும். கனவு கண்டுகிட்டு இருக்கானுங்க. 1,80,00,000 பேர் இருக்காங்க தாவேக்கால அஃபீஷியலாக சேர்ந்துருக்காங்க அப்படி இப்படின்னு. தாவேக்கால சேர்ந்தவங்க எல்லாரும் என்ன தாவேக்காவுடைய அணில் குஞ்சுகளா? நிறைய பேர் நாங்களே நினச்சா கூட எடுத்துடலாம். நம்ம பசங்களே சில பேர் வச்சிருக்கானுங்க, சும்மா போய் சேர்ந்துக்கிட்டு அப்படியே உறுப்பினர் கார்டு வருதான்னு பார்க்கறதுக்கு. அதுலேயும் கணக்கு போடுறானுங்க. அதில் ஒரு 40-50 லட்சம் பேர் இது பண்ணால் கூட அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். அதனால மாற்று கட்சியை சேர்ந்தவங்களே நீங்கள்லாம் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இது பண்ணாதீங்க, நீங்கள்லாம் வந்து தோக்க தான் போறீங்க, நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், நாங்கள் தான். ஒரு வீரனுக்கு அழகுன்றது தோல்வியை கூட ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கிறவன் தான் வீரன் அப்படின்ட்டுலாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, வீரனுக்கு அழகெல்லாம் இருக்கட்டும். மே 4ஆம் தேதி இவனுங்கெல்லாம் என்ன பண்ண போகிறானுங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இவனுங்கெல்லாம் வீரனுங்களா இல்லை கோழைகளா அப்படின்றது மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். இவனுங்க சொல்கிற இந்த வீடியோவே நம்ம எடுத்து போடுவோம். ஏண்டா என்னென்ன பேச்சு, என்ன பேச்சாடா பேசுன, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை, நீ இப்போ மாவு கட்டு பரம்பரை ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம் பாருங்க. விஜய் என்ன பண்ணாலும் திமுக சதின்னு நானுங்க. மே 4ஆம் தேதியும் திமுக சதின்னு இவனுங்க சொல்லணும். இவனுங்க எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிற மாதிரி அப்போவும் ஆக்டிவாக இருக்கணும். அதுதான் நமக்கு வேணும். ஏன்னா மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் திமுக சதின்னு சொல்கிறப்போ நமக்கு பயங்கரமாக வந்து ஏறும். ஆனால் விஜய் தோத்ததை வந்து திமுக சதின்னு சொல்கிறப்போ ஜாலியாக இருக்கும். இவனுங்கெல்லாம் இந்த கரூர் விஷயத்தில் வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு ஆக்டிவாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க, போஸ்டெல்லாம் போட்டு அப்படியே ஆக்டிவாக இருந்தாங்க பாருங்க.
அதே மாதிரி ஆக்டிவாக இவனுங்க மே 4ஆம் தேதிக்கு பிறகும் இருக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். எப்படா மே 4ஆம் தேதி வரும்னு இருக்குங்க. தற்குறிகளை போட்டு வெளுன்னு வெளுக்கலாம். அது வரைக்கும் இவனுங்க பண்ணக்கூடிய அலப்பறைகளை பார்க்க சகிக்கலைங்க. இந்த டைம் டிராவல்ன்றதெல்லாம் உண்மையாலுமே இப்போ சாத்தியமாக இருந்ததுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். எப்படியாவது மே 4ஆம் தேதிக்கு போய் சேர்ந்தா போதும்டா அப்படின்ற மாதிரி இருக்குங்க. திமுக பயந்துருக்காங்க. ஏன்னா திருத்தணி தொகுதியில் திமுக கண்டெஸ்டே பண்ணல. ஏன்னா என்னோட பெயரை தளபதி விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் திமுக வந்து தேமுதிகவுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. எப்படியெல்லாம் இருக்கானுங்க பாருங்க. கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், அதுக்குன்னு இவ்வளோ ஓவர் கான்ஃபிடன்ஸு, இவ்வளோ வித்தியாசமாக வேற ஒரு கிரகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்கள்லாம். இவர் பேரை தமிழக வெற்றி கழகம் அறிவித்ததுக்கு பிறகு தேமுதிகவுக்கு சீட்டு கொடுத்தாங்களாம். என்னங்கடா இது? இந்த அணில் குஞ்சுகளுடைய உலகத்தில் ஒரு நாள் வாழ்ந்து பார்க்கணும்னு ஒரு ஆசைங்க எனக்கு. இவனை அவன் ஊருக்குள்ளேயே யாருக்கும் தெரியல. அது போக அவன் கட்சிக்காரனுங்களே அவன் கூட வரல. வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுறப்போ போய் டீ வித்துக்கிட்டு இருந்தான். டீ குடிங்கன்னு டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிறவர்கிட்டே டீ வித்த நபராக்கும். சொந்த கட்சிக்காரனுங்களே அவனை ஒரு ஆளாக மதிக்கலை. இதில் திமுக பயந்துருச்சான் இவனுங்களை பார்த்து. இவனை பார்த்ததும் ஸோ முடியலைங்க. எப்பா டேய் முடியலை. மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இவனுங்களெல்லாம் எப்படி போட்டு அடிக்கிறோன்னு பாருங்க. பாரபட்சமே இருக்கக்கூடாது. இவனுங்களெல்லாம் வச்சு செய்ன்னு செய்யணும். திமுக ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட விஜயை பார்த்து பயந்து தான் திமுக ஜெயிச்சிருச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவானுங்க போல. எப்போ டேய் உலகமே இவனுங்களை சுற்றி தான் இயங்குது, உலகமே இவனுங்களை சுற்றி தான் வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த நபர் தான் சொன்னான் 2034 தொகுதியிலேயும் தாவேக்கா வெல்வது உறுதி அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குன்னு கூட தெரியல. 2034 தொகுதி இருக்கான். இந்த தற்கொலையை பார்த்து திமுக பயந்துருச்சான். அடுத்ததாக தாவேக்காவை சேர்ந்த இந்த பெலிக்ஸ் ஜெரால்ட் இருக்காப்புல பாருங்க. ஒரு மாதிரி தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சைஸாக இருப்பாவில் பாருங்க. சவுக்கு சங்கருடைய நெருங்கிய நண்பர். அந்த நபர் வந்து தான் கள்ள ஓட்டு போட்டிருக்காப்ல அப்படின்றத ஒத்துக்கிட்டாப்லாங்க. இந்த காணொலியை பாருங்களேன். அதுக்கு முன்னாடி நான் ரிப்போர்ட்டராக இருக்கும்போது பல பூத்துக்கு போவேன். ஏன்னா சொல்லிகிட்டே இருப்பாங்க, இங்கே போங்க, இங்கே சண்டை நடக்குது, எங்கே போங்க, கள்ள ஓட்டு போடுறாங்க, இங்கே போனேன், எல்லா இடத்துக்கும் போகணும்னு வச்சுக்கேன். சார் ரெண்டு ஓட்டு போட்டுமா சார்னு கேட்பேன் நான். அப்போல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இது மாதிரி இவ்வளோ செக்யூரிட்டி இல்லை. சரி போட்டுங்க சார், நாங்கள் போய் டப்புன்னு 2 குத்து, அதுக்கப்புறம் இன்னொரு பூத்தில் போய் டப்புன்னு 2 குத்து, இது மாதிரி குத்திட்டு ஜாலியாக தான் ஒரு கிரைமை கமிட் பண்ணிட்டு ஜாலியாக இல்லைம்மா. அந்த டைமில் ஐ வாஸ் வெரி யங். 25, 26 என்ன நமக்கு தெரியும், சும்மா ஃபன் தானே. அப்போ நிறைய பேர் நான் கையும் குளமோட பிடிச்சிருக்கேன். வளர்மதின்னு ஒரு இப்போ கூட நிறைய பேரை கையும் களவுமா பிடிச்சிருக்காப்லையா. ஆனால் இவரே போய் கள்ள ஓட்டு போட்டிருக்காப்லையா. என்னடா இது டபுள் ஸ்டாண்டர்ட்ஸு. இவர் கள்ள ஓட்டு போட்டதை இவரே ஒத்துக்கிறாப்ல பாருங்க. இந்த நபர் எந்த வருஷம் கள்ள ஓட்டு போட்டாப்லன்றதை கண்டுபிடிச்சி இந்த நபர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்கிட்டு சும்மா விட்டுட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் ஃபன் தானா? 25, 26 வயசுல எல்லாம் ஃபன் தானா? என்னடா மனநிலை இது? இவர் ரிப்போர்ட்டராக இருந்தாராம் அந்த காலத்தில், அதனால இவர் போய் கள்ள ஓட்டு போட்டாரா. ஆனால் இவரே கையும் களவுமா பிடிப்பாராம். என்ன இது? இவனுங்களே பாம்பை வைப்பானுங்களா, இவனுங்களே பாம்பை வெளியெடுப்பானுங்களா, அந்த மாதிரி இருக்கு. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீ உட்காரு